நீங்க கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள இந்த தாம்பரம் டு வேளச்சேரி போது பாத்தீங்களா மெயின் ரோட் எக்ஸாக்டா அங்க இருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நல்ல கண்டிஷன்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ நான் ஒரு வீடு காட்ட போறேன் பாத்தீங்களா, இந்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணாம போக மாட்டீங்க. ஏன்னா அது மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அது மாதிரியான ஒரு ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. ஈஸ்ட் தாம்பரத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல இந்த பட்ஜெட்ல ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்க ஒரு வாட்டியாச்சும் வந்து இந்த லொகேஷனும் பாருங்க, வீடும் பாருங்க, கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 825 825 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸ் தான் ஹைலைட்டான விஷயமே. 470 470 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சைடு பாருங்க, அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. கிச்சன் மட்டும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நீங்க கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள இந்த தாம்பரம் டு வேளச்சேரி போது பாத்தீங்களா மெயின் ரோட் எக்ஸாக்டா அங்க இருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நல்ல கண்டிஷன்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ நான் ஒரு வீடு காட்ட போறேன் பாத்தீங்களா, இந்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்க. ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டுவர்ட்ஸ் நம்ம தாம்பரத்துல இருந்து மேடவாக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்ப் ரோட் ஜங்ஷன் வரும். கேம்ப் ரோட் ஜங்ஷனுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த பஸ் போற மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 2 BHK அபார்ட்மெண்ட் நீங்க தாம்பரம் இந்த சாலியூர் கேம்ப் ரோட் லொகேஷன்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு பக்கா கண்டிஷன் நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பிளாக்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, ஏ பிளாக் பி பிளாக்னு சொல்லிட்டு. இதோட ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பி பிளாக்ல தான் இருக்கு. சரிங்களா? இந்த பி பிளாக்ல பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு 4 யூனிட் தாங்க வரும். வெறும் 4 யூனிட் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாமல் போக மாட்டீங்க. ஏன்னா அது மாதிரியான ஒரு கண்டிஷனில் அது மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. ஈஸ்ட் தாம்பரத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் இந்த பட்ஜெட்டில் ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் வந்து இந்த லொகேஷனும் பாருங்க, வீடும் பாருங்க, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். சரிங்களா? ஸோ அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு கார் பார்க்கிங். இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங், நம்ம வீட்டுக்கான கார் பார்க்கிங். டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல 4 வீடு சொல்லியிருந்தா 4 வீட்டுக்குமே நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு. அது மாதிரி இந்த 4 வீட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா நம்மளுக்கு போர்வெல் இருக்கு, சம்ப் எல்லாமே இருக்கு. சரிங்களா? சோ வாங்க அப்படியே மேல போயிடலாம். நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. சரிங்களா? ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டுருக்காங்க. மெயின் டோர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் வுட் ஃபினிஷிங் வந்துருங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 825 825 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸ் தான் ஹைலைட்டான விஷயமே. 470 470 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். 12 years old அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. நல்ல ஒரு ஸ்கொயரான ஹாலுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. சரிங்களா? ரீசெண்ட் டைம்ல தான் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சைடு பாருங்க, அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சைடு வந்து நீங்க டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எல் ஷேப் சோபா கூட நீங்க தாராளமா போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸா தான் இருக்கு. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க எதனா ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி, ஸோ எதனா திங்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இபி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 phase இபி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துக்கலாம் வாங்க. கிச்சனுங்க, கிச்சன் மட்டும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாவே அந்த மாடலர் கிச்சன் மாதிரி நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நீங்க க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஆனா கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாவே இருக்கு. இது ரொம்ப அந்த கரை மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பாருங்க, ஃபுல்லாவே அந்த கபோர்ட்ஸ் ரேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு, உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது தெரியும். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. ஸோ கிச்சனுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? சோ ஒரு சின்னதா ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்கு. சோ கிச்சனுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஒரு பால்கனி நம்மளுக்கு இருக்குங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பால்கனி இருக்கு. அதுக்கான வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பால்கனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரூம்ங்க, ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. வெஸ்டர்ன் சைடுல கிளாஸ் செட் இருக்கு. சரிங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டைல்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த நியூ மாடல் மாதிரி தான் இருக்கு. இப்பதான் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த காரணம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அடுத்த நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. ஸோ வந்தவொடனே பாத்தீங்கன்னா
இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10/11 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தா லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் ஃபுல்லாவே நம்மளுக்கு ஹுட் டோர்ல கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. ஸோ இந்த சைடு நம்மளுக்கு விண்டோ இருக்கு, ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு, ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபேன் ஒரு புது ஃபேன் தான் நினைக்கிறேன், ரொம்ப புதுசாகவே இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் ஒரு கிளாஸ் செட் போட்டிருக்காங்க சரிங்களா. அது மாதிரி ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. இது ஒரு அட்டாச் ரூம் வருது. 2 பெட்ரூமே நம்மளுக்கு 2 அட்டாச் ரூம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 45 lakhs 45 லட்ச ரூபா நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்றாங்க சரிங்களா. ஸோ பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 825 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 470 வரும். கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு. டோட்டலா இந்த பிளாக்ல நம்மளுக்கு 4 யூனிட் தாங்க இருக்கு. எக்ஸாக்டா கேம்ப் ரோட் ஜங்ஷன் வந்து ஒரு 500 மீட்டர்ல, தாம்பரம் டு மேடவாக்கம் போற மெயின் ரோட் வந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க, சைட் விசிட் வந்து பாருங்க, கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். இது மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நீங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.